இந்த உலகத்தில் 2 நாடுகளில் தான் ரத்தம் அதிகமாக சிந்தப்பட்டிருக்கிறது. ஒன்று இஸ்ரேல் தேசம், உலகத்திலே இரத்த நிலம் என்று அழைக்கப்படுகிற ஒரு தேசம். உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். அதற்கு பிற்பாடு இரத்த நிலம் என்று அழைக்கப்படுகிற இன்னொரு தேசம் இலங்கை தேசம். இங்கும் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இந்த 2க்கும் பின்பாக தேவனுடைய மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இலங்கைக்கு கொண்டு போனால் போதும், அது உலகம் ஃபுல்லாக போயிடும். உங்களால் நடக்க முடியாமல் திணறும் போது நீங்கள் நடக்கிற வழியை அவர் அகலப்படுத்துகிறார். அதுதான் ஸ்டூப்பிங் டவுன். நான் தகுதியற்றவன் என்கிற சிந்தனையை விட்டுருங்க. இந்த உலகத்தில் தகுதியானவன் ஒருத்தனுமே இல்லைன்ற புரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ரெண்டு பேர் தான் இந்த உலகத்தில். தப்பு செஞ்சு மாட்டினவன், தப்பு செஞ்சு மாட்டாதவன், அவ்வளோதான். எல்லாம் சொல்லுங்க. மாட்டினவன் அவ்வளோதான். தப்பு செஞ்சவன் செய்யாதவன்லாம் கிடையாது. மாட்டினவன் மாட்டாதவன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்வோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதம் 18:36 தமிழ் மற்றும் ஆங்கிலம். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். ஆமென். ஆங்கிலத்தில் 18:35-36 வாசிமா. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். ஆமென். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு வாசிப்போம். NIV. You stoop down to make me great. நீங்கள் என்ன பெரிய ஆளாக்குறதுக்கு நீங்கள் குனிஞ்சு என்ன பெரிய ஆளாக்குறீங்க. கை தட்டுங்க அவளுக்கு. ஹல்லேலூயா. You stoop down to make me great. Stoop down. தாவீது எழுதுறாரு, நீங்கள் குனிஞ்சு என்ன பெரிய ஆளாக்குறதுக்கு நீங்கள் உங்களை தாழ்த்துறீங்க. ஆமென், ஆமென். You stoop down. ஆமென். தேவன் உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்கு, தன்னை எந்த அளவிற்கும் தாழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் அவருடைய இடத்திற்கு மேலே ஏறி வாருங்கள் என்பதுதான் நியாயப்பிரமாண பிரசங்கம்.
ஆனால் அவர் உங்களிடத்திற்கு இறங்கி வருகிறார் என்பதுதான் கிருபையின் பிரசங்கம். பழைய ஏற்பாடு மோசே சீனாய் மலையில் ஏறி போனான் என்பது. புதிய ஏற்பாடு தேவன் கல்வாரி மலைக்கு இறங்கி வந்தார் என்பது. என் அன்புக்குரியவர்களே, ஸ்டூப்பிங் டவுன், இறங்கி வருகிற ஒரு தேவனை இன்றைய பிரசங்கிகள் மறந்து விட்டார்கள். ஆகையால் தான் ஜனங்களை ஏறி வரும்படி சொல்லுகிறார்கள். உன்னால முடியலையா, ஏறி வா. ஃபாஸ்ட் பண்ண முடியலையா, ஏறி வா. ஜோம் பண்ண முடியலையா, ஏறி வா. ஆனா தாவீது சொல்றான், நீங்க இறங்கி வரீங்க, கையை தட்டு. ஆமென், ஆமென். Law preachers never accept that God will stoop down. He will keep himself always on higher ground. இன்றைய பிரசங்கிகளின் படம் என்னன்னா, கடவுள் எப்பவுமே இறங்கி வராத ஒரு இடத்துல தான் இருப்பார். நீ தான் ஏறி வரணும். ஆனால் தாவீது, பைபிள் சொல்லுது, தேவன் சொல்றாரு, தாவீது என் இருதயத்தை அறிந்தவன், என் மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டவன்டா தாவீதுன்னாரு. அந்த ஒரே வசனத்தின் அடிப்படையில் இந்த வசனம்தான் ரைட்டு அப்படின்னு நம்ம டிக் பண்ண முடியும். ஏன்னா தாவீது கடவுளுடைய மனசை சரியாக புரிஞ்சு பேசியிருக்கிறான்னு கடவுளே சொல்கிறாரு. அப்போ தாவீது சொல்கிறாரு, உங்கள் காருண்யம் என்ன பெரியவனாக்கும். ஆங்கிலத்திற்கு என்ன பெரியவனாக்குறதுக்கு நீங்கள் இறங்கி வந்து, எல்லாம் சொல்லுங்கள், இறங்கி வருகிற தேவன். எல்லாம் சொல்லுங்கள், இறங்கி வர்றதுன்னா மாடியிலேருந்து இறங்கி வர்றது கிடையாது. இறங்கி வர்றதுன்னா என்ன தெரியுமா? நீ இந்த 10 செயல ஒப்பிச்சிரு, உனக்கு இதை தரேன் அப்படின்றேன். நீங்கள் திணறீங்க, உடனே நான் இறங்கி வந்து சேர்ந்த ஒரு செயலையாச்சும் ஒப்பி அப்படின்றேன். என்னுடைய விதிகளை தளர்த்துக்கிறேன். இதுக்கு பேர் தான் இறங்கி வருது. அந்த ஒன்றும் ஒப்பிக்க முடியல, சரி விடு, நீ ஒன்றுமே ஒப்பிக்காட்டி பரவாயில்ல, உனக்கு நான் தரேன். ஸ்டூப் டவுன். தேவன் சீனாய் மலையில் அவ்வளோ கட்டளை கொடுத்தவர் ஒன்றுமே மனுஷன் செய்யாட்டினா கூட இறங்கி வந்துட்டார். கையை ஆமென். உங்கள் பையன் வந்து நீச்சல் கற்றுக் கொடுக்கறதுக்கு அவனை வந்து தண்ணியில் தள்ளி விட்டு நீச்சல் அடறா நீச்சல் அடறா அடறா அடறான்றீங்க. அவன் ட்ரை பண்ணுறான் முடியல, தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு அவன் என்ன போகிறான், முங்க போகிறான்னு. உடனே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? அந்த செகண்டில் குதிக்கிறீங்க பாருங்க, அப்படி தான் அவர் குதிச்சார். மனிதன் நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியாமல் திணறிய போது தேவன் இறங்கி வந்தார். போட்டி விதிகள் தளர்த்தப்பட்டது. உன்னை காப்பாற்றி மேலே கூட்டிட்டு வராரு. நீங்கள் விதியை மீறிட்டீங்கன்னாரு. அவர் சொன்னார், he is my son. அதுதான் விதியே. he is my brother. என் அன்புக்குரியவர்களே, தேவன் இறங்கி வந்துட்டார். 10 கட்டளை, 400 பிரமாணம் எல்லாத்தையும் தளர்த்தி, நீ ஒன்றை நேசிடா, ஒன்றை நேசிக்கிற மாதிரி மற்றொன்னை நேசி என்று சொல்லி இறங்கி வந்தார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைய எழுப்புதல் பிரசங்கிகளுக்கு இறங்கி வருகிற தேவனை தெரியாது. அதனால தான் ஜனங்களை ஏறிவான்னு பேசுகிறாங்க. ஆனால் கிருபை என்பது தேவனை புரிந்து கொள்வது. கிருபையை புரிந்து கொண்டவர்கள் தேவன் இறங்கி வருவார் என்பதை புரிந்து கொள்வார்கள். நான் சொல்கிறேன், உங்கள் லெவலுக்கு இன்னைக்கு லா ப்ரீச்சருக்கு டாலரேட் பண்ண முடியாது. எது தெரியுமா? தேவன் இறங்கி வருவார் அப்படின்னா அவங்களால அதை டாலரேட் பண்ணவே முடியாது. தேவன் இறங்கி வரமாட்டார் சார். ஆனால் தாவீது சொல்றான், நீங்கள் இறங்கி வந்தீங்க, நீங்கள் குனிஞ்சிங்க, நீங்கள் குனிஞ்சு என்ன தூக்குனீங்க மேலே. என்ன தூக்குறதுக்கு அவர் குனிவாரியா? ஆமென், ஆமென். இட் இஸ் நாட் ஒரு லிட்ரல் போஸை பற்றி இதை சொல்லலை, பொசிஷனை பற்றி சொல்லலை. இட் டாக்ஸ் அபவுட் லூசன் த லாஸ், broaden the ways. உங்களால் நடக்க முடியாமல் திணறும் போது நீங்கள் நடக்கிற வழியை அவர் அகலப்படுத்துகிறார். அதுதான் ஸ்டூப்பிங் டவுன். ஆமென். தேவன் வழின்னு என்ன தெரியுமா? லா, ரூல்ஸ்.
நீ நடக்க முடியாம திணறும் போது அவர் பாதையை அப்படி பெருசாக்கி விடுறாராம். இதுக்கு பேர் தான் இறங்கி வர்றது. இதுல தான் நீ வரணும், அதான் லா. ஆனா அவர் அதுல இருந்து இறங்கி வந்து உன் பாதையை பெருசாக்குறாரு. கையை தட்டுங்க அவருக்கு. அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கி. கையை தட்டுங்க அவருக்கு. ஈஸி ஆக்குறாரு. எல்லாம் சொல்லுங்க. அகலமாக்குறாருன்னா என்ன? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நம்ம கடவுள் எல்லாத்தையுமே ஈஸி ஆக்கி தருவார். அத்தனை எழுப்புதல் பிரசங்கிகளுக்கும் நான் சவாலிட்டு சொல்லுகிறேன், லா பிரீச்சர்ஸ்க்கு, இந்த வசனத்துக்கு எனக்கு அர்த்தம் சொல்லு. நான் நடக்க முடியாதப்ப தேவன் என்னுடைய பாதையை அகலமாக்குறாரு. இதுக்கு பேர் தான் ஸ்டூப்பிங் டவுன், இறங்கி வர்றது. யார் லெவலுக்கு இறங்கி வர்றது? திணறிட்டு இருக்கிற ஏன் லெவலுக்கு அவர் இறங்கி வருகிறார். என்னால் விசுவாசிக்க முடியல அப்படி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. உங்களால் விசுவாசிக்க முடியாட்டினா கூட உங்க லெவலுக்கு அவர் இறங்கி வருவார். என்னால் பரிசுத்தமா வாழ முடியல என்று சொல்லுகிற உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. உங்களால் வாழ முடியாட்டாலும் உங்க லெவலுக்கு அவர் இறங்கி வருவார். அவர் இறங்கி வருவதை டாலரேட் பண்ண முடியாத ஒரு கூட்டம் தான் பரிசேய கூட்டம். தேவன்னா இறங்கி வர கூடாது. இவங்களுக்கு தான் பேர் தாங்க பரிசேயர்கள். அதனால தான் இயேசுநாதர் வந்து ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உட்கார்ந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்ப இவங்களால என்ன செய்ய முடியல? தேவன் எப்படி இறங்கி வருவார்? எப்படி ஊழியக்கார் சாட்சி போடலாம்? அடடா, அப்புறம் கோமணத்தை கட்டிட்டா தெரிய முடியும்? இல்லை, புரியல எனக்கு. இன்னும் இந்த மைண்டில் இந்த 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 பிரமாணம் போல பாருங்க, அது அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கு. காபா தான், ஆனால் இது ராபாவா இருக்கு. என்ன செய்ய இதை? ஆமாம், இயேசுநாதர் இன்னைக்கு என் கூட ஸ்ரீலங்கா ட்ரிப்பு வந்திருந்தாருன்னா ஜீன்ஸ் போட்டுருப்பாரா மாட்டாரா? கையை தட்டு. வெயில் அடிக்கும் போது நான் கூலிங் கிளாஸ் போடுறேன், இயேசுநாதர் போட்டுருப்பாரா மாட்டாரா? என் அன்பு மகனே, இவைகளெல்லாம் பாவத்திற்குரியது. சாரி சார், நீங்க இன்னும் கிருபை என்ன தெரியுமா? கடவுளை புரிந்து கொள்வது, அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் ஹார்ட். அவர் யார் தெரியுமா? உங்க லெவலுக்கு இறங்கி. ஒன்று மட்டும் எனக்கு தெரியுங்க, என்னால் நம்ப முடியாத போது ஒன்னே ஒன்று நான் சொல்லுவேன், ஆண்டவரே யூ ஸ்டூப் டவுன். நீங்கள் என்னால் நம்ப முடியாட்டினா கூட நீங்கள் என் லெவலுக்கு இறங்கி என்னை விசுவாசிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்வீங்க. இதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆமென். விசுவாசிக்க முடியலன்னு தயவு செய்து உங்களை பற்றி குற்ற உணர்ச்சியில் இருக்காதீங்க. தைரியமாக சொல்லுங்கள், என்னால் நம்ப முடியாட்டினா கூட என் லெவலுக்கு இறங்கி என்னை நம்ப வச்சுருவாரியா? ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு விசுவாசம் ஒரு பிரமாணமாக மாற்றிட்டான். எப்படின்னா வந்து நீ ஏறி வரணும். விசுவாசம் என்பது ஏறி வர முடியாதவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏணி. நீங்க விசுவாசிக்க முடியாட்டினா, அதாவது உங்களால ஒன்று செய்ய முடியலன்னா கடைசியா உங்களை தான் சார் நம்பியிருக்கிறேன், அதுதான் விசுவாசம். இவன் நம்பிக்கையவே ஒரு கிரெடிட்டா ஒரு மெரிட்டா மாத்துறான். என்னால் நம்ப முடியல, திரும்ப சொல்லு, என்னால் நம்ப முடியல, ஆனால் என்னை நம்ப வைக்கிற தேவன் நீங்க இருக்கீங்க, நான் நம்புறேன். அவரே உங்களுக்குள் விசுவாசத்தை துவக்குகிறவர். ஃபெய்த்தே இல்லாதவனுக்கு அவர் வந்து அப்படி ஃபெய்த்தை ஸ்டார்ட் பண்ணுவாராம். கானாவூர் கல்யாணத்திலே இந்த அற்புதத்தை செய்தார். அவருடைய சீஷர்கள் அந்த அற்புதத்தை பார்த்ததினாலே அவர் மீது விசுவாசம் வைக்க துவங்கினார்கள். யார் ஃபெய்த்தை ஸ்டார்ட் பண்ணது? அவரு. அவனை நம்ப வச்சது அவரு. ஒரு அற்புதத்தை செஞ்சு அவனை நம்ப வச்சார். கை தட்டுங்க அவருக்கு. அவர் தான் ஸ்டார்ட் பண்றாரு. உங்களால தேவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு போக முடியலன்னா நீங்க கவலையப்பட வேணாம். உங்க ஸ்டாண்டர்டுக்கு அவர் இறங்கி வருவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென், ஆமென், ஆமென். இன்றைய பிரமாண பிரசங்கிகள் மனிதர்கள் எப்படி மேலே வர்றதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கிருபை
கிருபையோ தேவன் எப்படி இறங்கி வராருன்னே பேசிக்கிட்டே இருக்கு. கிறிஸ்டியன் லைஃப் என்பது மேலே ஏறி போவதல்ல. கிறிஸ்டியன் லைஃப்ன்றது தேவன் இறங்கி வருவது, அதுதான் ஃபைனல். சீனாய் மலை என்பது யாத்ராம் 20:20 வாசிப்போம். சீனாய் மலை என்பது என்ன? வாசிப்போம் 20:20, யாத்ராம் 20:20. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும். 20:20 20:20 19:20. கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மேல வா, அதான் பிரமாணம். மோசே ஏறி போனான். இன்னைக்கு ஏறி வா அப்படின்றவங்களாம் யாரு? மோசேயின் சீஷர்கள். மோசே ஏறி போனான். பிரமாணம் ஒட்டி இருந்தா இயேசுன்றதான் அதை என்ன செய்யட்டும்? அழிக்கட்டும். ஏறி வருகிற ஒரு வாழ்க்கையை பிரசங்கிப்பதற்கு நான் அழைக்கப்படவில்லை. இறங்கி வருகிற தேவனை பிரசங்கிப்பதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். மோசே ஏறி போனான் என்று யாத்ராகமத்தில் மோசே எழுதுறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஏசாயால பவுல் என்ன எழுதுறாரு? ஏசாயா 4:8-9. சீக்கிரம். ஏறி போகிற மோசையை பற்றி யாத்ராம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே எபேசியர் 4:8 வாசிப்போம். வேமா வாசிமா. 4:8 எடுத்தவங்க வாசிங்கம்மா. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? கை தட்டுங்க அவருக்கு. மோசே ஏறி போகிற ஒரு அனுபவத்தை பேசுகிறான். பவுல் இறங்கி வருகிற ஒரு அனுபவத்தை பேசுகிறார். நீங்கள் ஏறி போவதற்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பிறக்கவில்லை. உங்களுக்கு இறங்கி வருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென். சார், தேவனுடைய வழி என்னன்னு எனக்கு தெரியல சார், ஒரே குழப்பமா இருக்கு. He will stoop down. எவ்வளோ ஆறுதலான செய்தி. எனக்கு சித்தமே தெரியல, தேவன் இறங்கி வந்து உனக்கு சித்தத்தை புரிய வைப்பார். கையத்தட்டு. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடியலன்னு நீங்கள் யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டில் இருந்தாலும் அவர் அந்த ஸ்டாண்டர்டுக்கு இறங்கி வந்து உங்கள்கிட்ட பேசுவார். ஆமென். The bottom line of my message, நீ எந்த ஸ்டாண்டர்டில் இருந்தாலும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு இறங்கி வந்து உன்கிட்ட பேசுவார். என்ன செய்யணும்னு புரிய வைப்பார், எப்படி நடக்கணும் தெரிய வைப்பார். சித்தத்தை புரிந்து கொள்வது என்பது மிக எளிமையானது. ஒன்றை நீங்கள் புரிந்து கொண்டால் என்ன புரிஞ்சுக்கணும்? அவர் இறங்கி வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாரியா? கையை தட்டு. You stoop down to make me great. You stoop down. நீங்க குனிறீங்கப்பா என்ன தூக்குறதுக்கு. ஆமென், 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 ஆமென். ஒரு அம்மா டெய்லி ஜோம் பண்ணி எங்கே ஊழியத்துக்கு போகணும், எங்கே ஊழியத்துக்கு ஜோம் பண்ணி கேட்டு தான் போவாங்களாம். ஒரு நாள் எங்கே போகணுன்னு கேட்கும்போது நம்ம விக்டோரியா அம்மா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு பருந்து மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஒன்று பறந்துக்கிட்டு முன்னாடி வந்து பறந்துக்கிட்டே அப்படி நிற்கிதான் விஷனில். அந்த அம்மா எங்கே போகணுன்னு தெரிலேன்னு ஜோம் பண்ணும்போது அப்படியே கர்த்தர் சொன்னார், நீ காண்கிறது என்னன்னாராம். அது கூர்ந்த முகத்தை பார்க்கலாம்னா அது என்ன பறவைன்னு தெரில, என்னன்னு தெரில, ஆனால் ஏதோ ஒரு பறவை தெரியுதுன்னாராம். கர்த்தர் சொன்னாராம், பறவைக்கு போனாராம். கையை தட்டு. மறந்துட்டேன். என்ன ஆண்டவர்? ஆமாம், ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கணும் பார்த்தா ஹார்ட் டிஸ்கை காமிச்சு பேசுவார். ஞானிகளுக்கு நட்சத்திரத்தை காண்பித்தார், மேய்ப்பர்களுக்கு தூதனை அனுப்பினார். எப்பேற்பட்ட தேவன்! மேய்ப்பர்களுக்கு நட்சத்திரத்தின் மூலமாய் பேசவில்லை, தூதன் மூலமாய் பேசினார். ஞானிகளுக்கு
அது அது he will stoop down. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நம் இடத்திற்கு இறங்கி வருகிற தேவன், நம்முடைய அறிவுக்கேற்றார் போல் இறங்கி வருகிற தேவன், நம்முடைய மனநிலைக்கேற்றார் போல் இறங்கி வருகிற தேவன். கவலையப்படாத, நீ எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்தாலும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு தேவன் இறங்கி வருவார். வந்து உன்னை நடத்துவார். ஓ, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, த்ரோட்டு பிளாக் ஆயிடுச்சு. என்னால் பிரசங்கம் பண்ண முடியல. ஆண்டவரே, என்னால் பிரசங்கம் பண்ண முடியல, என்ன செய்யணும்னு கேட்டேன். அவர் சொன்னார், அப்போ ஹீலிங் பண்ணிடுன்னார். இன்றைக்கி உன் வாய்க்கு வேலை கிடையாது, இன்றைக்கி உன் கைக்கு வேலை. இன்றைக்கி நீ யார் மேலெல்லாம் கை வைக்கிறியோ அவனெல்லாம் சுகமாகறான். ஆமென். நல்லா பேசுனா நான் ப்ரீச்சர் ஆயிடுறேன், பேசுகிறது பிரச்சனைனா ஹீலிங் மினிஸ்டர் ஆயிடுறேன். ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் தோல்வின்னு ஒன்று உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா உங்கள் இடத்துக்கு இறங்கி வருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். எப்பொழுது தோல்வி? நீங்கள் அவர் இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அங்கே தான் தோற்று போகிறீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அவர் இறங்கி வருவார். நம்புங்க. நம்ப முடியலனாலும் நம்ப முடியாதவனுக்கு அவர் உதவி செய்வார். நம்புங்க. Hallelujah. He stoops down to your level to lift you up to his level. அவர் தான் இருக்கிற இடத்திற்கு உன்னை உயர்த்துவதற்காக நீ இருக்கிற இடத்திற்கு தன்னை தாழ்த்துகிறார். அதுதான் God ஸ்டைல். உன் இடத்துக்கு குனிஞ்சு உன்னை தான் இடத்துக்கு தூக்கிறார். அவர் குனியாம நீயா அந்த இடத்துக்கு போகணும்னு நீ நினைச்சினா that is your mistake. அதுதான் law. You cannot reach his level. ஆனா ஒன்று நம்பு, அவர் குனிஞ்சு என்னை தூக்குவார். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், நெஞ்சு நிமித்து நீங்க நடக்கிற ஒரு பெரிய ஒரு இராணுவ அதிகாரியாக இருந்தாலும், உங்க பிள்ளையை தூக்குறதுக்கு நீங்க குனிய தானங்க செய்வீங்க. அப்பேற்பட்ட தேவன் என்னை குனிந்து தூக்குகிறார். நான் தப்பு பண்ணும்போது என் தலையை நிமிர வைக்கிறதுக்காக அவர் தலையை என்ன செய்றாரு? சிலுவையில் குனிந்தார். உங்களுக்காண்டி எதையும் செய்வார். உங்கள் பிள்ளை தப்பு பண்ணிட்டான்னா அவனை பிரின்சிபால்கிட்ட கூட்டு போது உங்கள் பிள்ளை தலை குனிஞ்சிக்குமா, நீங்கள் தலை குனிஞ்சு நிற்பீங்களா? ஆமாம், நீங்கள் தப்பே பண்ணல. விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ வந்து நின்றப்ப அந்த அம்மா நின்றுகிட்டு இருக்கு, இவர் குனிஞ்சிருந்தார் கையத்திட்டு. He stooped down right on the ground. குனிஞ்சு he was writing. அவர் தலை குனிந்ததினால் நம்முடைய தலைகள் நிமிர்ந்து நிற்கிறது. வேதம் சொல்லுகிறது, நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர், உங்களை நிமிர்ந்து நடக்க வைக்கிற தேவனாகிய கர்த்தர். என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் தகுதியற்றவன் என்கிற சிந்தனையை விட்டுருங்க. இந்த உலகத்தில் தகுதியானவன் ஒருத்தனுமே இல்லைன்ற புரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான். ரெண்டு பேர் தான் இந்த உலகத்தில். தப்பு செஞ்சு மாட்டினவன், தப்பு செஞ்சு மாட்டாதவன், அவ்வளோதான். எல்லாம் சொல்லுங்க. மாட்டினவன் அவ்வளோதான். தப்பு செஞ்சவன் செய்யாதவன்லாம் கிடையாது. மாட்டினவன் மாட்டாதவன். கையை தட்டு, அவ்வளோதான்.